தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் வசித்து வருபவர் குமாரசாமி. இவர் தனக்கு சொந்தமான 20 சென்ட் நிலத்தை சில மாதங்களுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த தனலட்சுமி என்பவருக்கு விற்றுவிட்டார். ஆனால் குமாரசாமியின் சகோதரர் கோபால் என்பவர் அந்த நிலத்திற்கு சொந்தம் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. தந்தையின் சொத்துகளில் தனக்கும் பங்கு வேண்டுமென நிர்பந்தித்த கோபால் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அவரது மகன் அருண் என்பவர் பெயரில் பத்திரம் முடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குமாரசாமி மற்றும் நிலத்தின் உரிமையாளர் தனலட்சுமி ஊர் பெரியவர்களிடம் முறையிட்டு போலி ஆவணங்களால் போடப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்யுமாறு கூறினர். ஆனால் ஊர் நாட்டாண்மையான வெங்கடேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோபாலுக்கு ஆதரவாக செயல்பட்டு 20 சென்ட் நிலம் அருணுக்கு சொந்தமானது என்று கூறியதோடு பஞ்சாயத்தை கூட்டியதற்காக குமாரசாமியின் குடும்பத்தாரை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தனர். குமாரசாமிக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நாட்டாண்மை அவர்களுக்கு ஆதரவாக பேச வந்த சில குடும்பங்களையும் ஒதுக்கி வைத்தனர். ஒரு குடும்பத்திற்குள் அண்ணன் தம்பிக்குள் நடந்த இந்த சொத்து தகராறை ஊர் பிரச்சனையாக மாற்றி தட்டி கேட்க வந்த ஒவ்வொருவரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கும் நவீன தீண்டாமை நிலவி வருகிறது. இதுகுறித்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததை தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதியன்று ஊர் நாட்டாண்மை வெங்கடேஷ், அண்ணாமலை, கோபால், அருண், சரவணன், சண்முகராஜ் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் சிறைக்கு சென்ற ஒரே வாரத்தில் ஜாமீனில் விடுதலையான இவர்கள் மீண்டும் பிறரின் குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு வருவதாக கூறப்படுகிறது. சூரியனுக்கே ராக்கெட் அனுப்பும் இந்த காலத்திலும் ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை பாயுமா? சமூக நீதி காக்கப்படுமா? பார்க்கலாம். மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கணேஷ்குமார்.